கடவுளின் வார்த்தை. யாத்திராகமம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஒருவன் பிறனிடத்தில் எதையாகிலும் இரவலாக வாங்கினதுண்டானால் அதற்கு உடையவன் கூட இராதபோது அது சேதப்பட்டாலும் செத்துப்போனாலும் அவன் உத்தரவாதம் பண்ண வேண்டும். 15ஆம் வசனம். அதற்கு உடையவன் கூட இருந்தானாகில் அவன் உத்தரவாதம் பண்ண வேண்டுவதில்லை. அது வாடகைக்கு வாங்கப்பட்டிருந்தால் அது அவன் வாடகைக்கு வந்த சேதம். 16ஆம் வசனம். நியமிக்கப்படாத ஒரு கன்னிகையை ஒருவன் மோசம் போக்கி அவளோடே சயனித்தால் அவன் அவளுக்காக பரிசம் கொடுத்து அவளை விவாகம் பண்ண கடவன். 17ஆம் வசனம். அவள் தகப்பன் அவளை அவனுக்கு கொடுக்க மாட்டேன் என்றானாகில் கன்னிகைகளுக்காக கொடுக்கப்படும் பரிச முறைமையின்படி அவன் பணத்தை நிறுத்து கொடுக்க வேண்டும். 18ஆம் வசனம். சூனியக்காரியை உயிரோடே வைக்க வேண்டாம். 19ஆம் வசனம். மிருகத்தோடே புணருகிறவன் எவனும் கொல்லப்பட வேண்டும். 20ஆம் வசனம். கர்த்தர் ஒருவருக்கே ஒழிய வேறே தேவர்களுக்கு பலியிடுகிறவன் சங்கரிக்கப்பட கடவன். 21ஆம் வசனம். அந்நியனை சிறுமைப்படுத்தாமலும் ஒடுக்காமலும் இருப்பீர்களாக. நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியர்களாயிருந்தீர்களே. 22ஆம் வசனம். விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக. 23ஆம் வசனம். அவர்களை எவ்வளவாகிலும் ஒடுக்கும்போது அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால் அவர்கள் முறையிடுதலை நான் நிச்சயமாய் கேட்டு. 24ஆம் வசனம். கோபம் மூண்டவராகி உங்களை பட்டயத்தினால் கொலை செய்வேன். உங்கள் மனைவிகள் விதவைகளும் உங்கள் பிள்ளைகள் திக்கற்ற பிள்ளைகளும் ஆவார்கள். 25ஆம் வசனம். உங்களுக்குள் சிறுமைப்பட்டிருக்கிற என் ஜனங்களில் ஒருவனுக்கு நீங்கள் பணம் கடனாக கொடுத்திருந்தால் வட்டி வாங்குகிறவர்கள் போல அவனிடத்தில் வட்டி வாங்க வேண்டாம். 26ஆம் வசனம். பிறனுடைய வஸ்திரத்தை ஈடாக வாங்கினால் பொழுது போகும் முன்னமே அதை அவனுக்கு திரும்ப கொடுத்து விடுவாயாக. 27ஆம் வசனம். அவன் போர்வை அதுதானே, அதுவே அவன் தன் உடம்பை மூடிக்கொள்ளுகிற வஸ்திரம். வேறு எதினாலே போர்த்து படுத்துக் கொள்ளுவான்? அவன் என்னை நோக்கி முறையிடும்போது நான் அவனுக்கு செவி கொடுப்பேன். நான் இரக்கமுள்ளவராயிருக்கிறேன். 28ஆம் வசனம். நியாயாதிபதிகளை தூஷியாமலும் உன் ஜனத்தின் அதிபதியை சபியாமலும் இருப்பாயாக. 29ஆம் வசனம். முதல் பழுக்கும் உன் பழத்தையும் வடியும் உன் ரசத்தையும் காணிக்கையாக செலுத்த தாமதிக்க வேண்டாம். உன் குமாரரில் முதற்பேரானவனை எனக்கு கொடுப்பாயாக. 30ஆம் வசனம். உன் மாடுகளிலும் உன் ஆடுகளிலும் அப்படியே செய்வாயாக. குட்டியானது 7 நாள் தன் தாயோடே இருக்கட்டும், 8ஆம் நாளிலே அதை எனக்கு செலுத்துவாயாக. 21ஆம் வசனம். நீங்கள் எனக்கு பரிசுத்த மனுஷராய் இருக்க கடவீர்கள். வெளியிலே பீருண்ட மாம்சத்தை புசியாமல் அதை நாய்களுக்கு போட்டுவிடுங்கள். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்கள் வரை. முதல் வசனம். அபாண்டமான சொல்லை ஏற்றுக்கொள்ளாயாக. கொடுமையுள்ள சாட்சிக்காரனாயிருக்க ஆகாதவனோடே கலவாயாக. 2ஆம் வசனம். தீமை செய்ய திரளான பேர்களை பின்பற்றாதிருப்பாயாக. வழக்கிலே நியாயத்தை புரட்ட மிகுதியானவர்களின் பட்சத்தில் சாய்ந்து உத்தரவு சொல்லாதிருப்பாயாக. 3ஆம் வசனம். வியாட்சியத்திலே தரித்திரனுடைய முகத்தை பாராயாக. 4ஆம் வசனம். உன் சத்துருவின் மாடாவது அவனுடைய கழுதையாவது தப்பிப்போக கண்டால் அதை திரும்ப அவனிடத்தில் கொண்டு போய் விடுவாயாக. 5ஆம் வசனம். உன்னை பகைக்கிறவனுடைய கழுதை சுமையோடே விழுந்து கிடக்க கண்டாயானால் அதற்கு உதவி செய்யாதிருக்கலாமா? அவசியமாய் அவனோடே கூட அதற்கு உதவி செய்வாயாக. 6ஆம் வசனம். உன்னிடத்தில் இருக்கிற எளியவனுடைய வியாட்சியத்தில் அவனுடைய நியாயத்தை புரட்டாயாக. 7ஆம் வசனம். கள்ளக்காரியத்துக்கு தூரமாயிருப்பாயாக. குற்றமில்லாதவனையும் நீதிமானையும் கொலை செய்யாயாக. நான் துன்மார்க்கனை நீதிமான் என்று தீர்க்க மாட்டேன். 8ஆம் வசனம். பரிதானம் வாங்காதிருப்பாயாக. பரிதானம் பார்வையுள்ளவர்களை குருடாக்கி நீதிமான்களின் வார்த்தைகளை புரட்டும். 9ஆம் வசனம். அந்நியனை ஒடுக்காயாக. எகிப்து தேசத்தில் அந்நியர்களாயிருந்த நீங்கள் அந்நியனுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறீர்களே. 10ஆம் வசனம். 6 வருஷம் நீ உன் நிலத்தில் பயிரிட்டு அதன் பலனை சேர்த்துக்கொள். 7ஆம் வருஷத்தில் உன் ஜனத்தில் உள்ள எளியவர்கள் புசிக்கவும்
மீதியானதை வெளியின் ஜந்துக்கள் தின்னவும் அந்த நிலம் சும்மா கிடக்க விட்டுவிடுவாயாக. உன் திராட்சத் தோட்டத்தையும் உன் ஒலிவத்தோப்பையும் அப்படியே செய்வாயாக. 12ஆம் வசனம். 6 நாள் உன் வேலையை செய்து 7ஆம் நாளிலே உன் மாடும் உன் கழுதையும் இளைப்பாறவும் உன் அடிமைப் பெண்ணின் பிள்ளையும் அந்நியனும் இளைப்பாறவும் ஓய்ந்திருப்பாயாக. ஆமென்.